முட்டை தோசையே பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முட்டை தோசை பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்லிசாக எடுத்துக்கோங்க. இப்போ 2வது தக்காளியும் அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு அப்புறமா தோசைக்கல்லில் மாவு ஊற்றி நம்ம தோசை சுட வேண்டியதான். இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறமா நான் ஒரு மசால் தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், அப்புறம் கறி மசால் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கலந்து அந்த தோசை மேலே பரப்பி விட்டுருங்க. இப்போ ஒரு முட்டையை உடச்சி அதையும் ஊற்றி நல்லா ஃபுல்லாக கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி வச்சுருக்க நம்ம வெங்காயம், தக்காளிலாம் அந்த தோசையில் வைக்கணும். இந்த மாதிரி வைங்களேன், டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. திருப்பி போட்டு அப்பயும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தூளும் கருவேப்பிலையும் இப்போ போடுறோம். அப்படியே வாசனையே சும்மா கமகமன்னு இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது பிடிக்கும். டாட்டா பாய்.